இரு பெண்ணால் குணமூன்ற மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழு ஓசையோடு எட்டு திசை தானாய் வேறால் உடன் ஆனானிடம் வீடின் விடலையே. ஐயா இப்பதான் பேசினார் இந்த திருமூலர் திருமந்திரம். அதே பாடல் சம்பந்த பெருமானுடைய இந்த பாடல் தூத்துவோம். அருளே வடிவாகி அம்பலவானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே இன்று ஒரு ஞான வேள்வி நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு ஞான வேள்வி. ஞான வேள்வியிலேயே மிக பெரிய வேள்வி. சிவனை பற்றி பேசுவது என்பது ஒரு தனி, ஆனால் அவர் அடியவர்களை பற்றி பேசுவது என்பது ரொம்ப சாலச்சிறந்தது. சிவன் தன்னை பற்றி பேசுவதை விட, தன்னை பற்றி பாடுவதை விடவும் அவர் அடியவர்களை பற்றி பேசினாலோ பாடினாலோ அந்த இடத்துல இருப்பார். அதனால தான் திருஞான சம்பந்தருக்கு கிடைக்காத ஒரு பேர் நாவுக்கரசருக்கு கிடைக்காத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் விளையாடி பூமிக்கிறது. ஏன்னா அவர் திருத்தொண்ட தொகை பாடினார். அப்படிப்பட்ட அடியார்களை பற்றி பேசுவதற்கு இந்த ஒரு பெருவிழா நமக்கு வாய்ப்பு கொடுத்தோம். இதை ஏற்படுத்தி கொடுத்து பக்கத்திலே இந்த விழா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒப்பற்ற மகாலிங்க சுவாமிக்கும், இங்கே நின்று கொண்டிருக்கிற நமக்கு பரமாச்சாரியாருக்கும், திருவாவடுதுறை குருமகா சன்னிதானத்துக்கும், ஏனைய பெரியோர்களுக்கும் நாம் நன்றி செலுத்தி, இன்று அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெருநாம பரவுச்சி அப்பூதி. அப்பூதி அடிகளார் பற்றி சிந்திப்பதற்கு முன் முதலில் நாம் பெருமானை பற்றி ஒரு சில விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும். தத்துவங்கள் 36, ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. 27 கூட்டல் 24 கூட்டல் 7 கூட்டல் 5 36. இந்த 36 தத்துவத்தையும் கடந்து இருப்பவர் பெருமான். அதில் 35வது தத்துவம் நாதம், 36 பிந்து. இதுதான் அருணகிரிநாதர் நாத பிந்து கலாதி நமோ நமன் பாடுறார். இப்படி 36 தத்துவத்தையும் கடந்திருக்கிற பெருமானை மனிதர்களாகிய நாம் அறிந்து வழிபடுவது என்பது சாத்தியமே இல்லை. ஏன்னா நாம் இருப்பது முதல் தத்துவமான பிருத்திவி தத்துவத்தில். ஸோ நமக்கு அனுகரணம் பண்ணுவது என்பதற்காக 36 தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற பெருமான் கீழே இறங்கி முதல் தத்துவத்துக்கு வந்து நமக்கு அனுகரணம் பண்ணுறார். அது பெரிய ஆச்சரியம். 36 தத்துவத்தையும் கடந்திருக்கிற பெருமானை வழிபடுவதற்கு நமக்கு அருகதை இல்லை. தத்துவம் கடந்த பெருமான் நாம் உய்யும் பொருட்டு ஜீவனாகி நாம் சிவமாக வேண்டும் என்னும் எண்ணத்தில், அவருடைய விருப்பத்தில், சிவனுக்கு விருப்பம் இல்லை, மன விருப்பம் உண்டு. என்ன விருப்பம்னா ஜீவனாகி நாம் சிவனாக வேண்டும் என்று விருப்பம் அவருக்கு உண்டு. அதனால தான் தத்துவம் கடந்த பெருமான் நாம் உய்யும் பொருட்டு 2 நூல்கள் கொடுத்தார். ஒன்று வேதம், 2 சிவாகமம். இதில் வேதமானது பொதுவானது, எல்லா தெய்வங்களும் புகழும். ஆனால் சிவாகமம் சிவனுக்கே உரியது. அதில் தான் வழிபாடு, அவரை அடைவது எப்படி, ஆலய உற்சவங்கள் நடத்துவது எப்படி போன்ற அத்தனை விஷயங்களும் அது ஆகமத்தில். இப்படி வேத சிவாகமத்தை பெருமான் ஆதி காலத்தில் நமக்கு சமஸ்கிருதத்தில் கொடுத்தார். அப்படி நமக்கு அது புரியாத விஷயமா இருப்பதனால இந்த 4 பேர் நமக்கு அனுப்பிச்சார். பரமாச்சாரியா இந்த 4 பேர் எப்படின்னா கைலாயத்தில் சிவனுக்கு பக்கத்தில் நின்றவங்கள நம்ம பக்கம் நிற்க வச்சார். அதுதான் அதிசயம். கைலாயத்தில் சிவனுக்கு பக்கம் நின்ற 4 பேரை நம்ம பக்கம் நிற்க வச்சார். இதை விட அதிசயம் நீங்கள் பார்க்கவே முடியும். அப்படி அந்த ரிக்வேதத்தை தமிழில் சாராமாக கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். யஜுர்வேதத்தை தமிழில் கொடுத்தவர் அப்பர் பெருமாள். சாமவேதத்தை கொடுத்தவர் நம்பி ஆறுவர். இதில் 28 ஆகமத்தையும் ஒரே கிளாஸில் ஜூஸாக கொடுத்தவர் நம்ம மாணிக்கவாசர். அதனால தான் மாணிக்கவாசரோட ஆகமத்துக்காக அதை எழுதுவதற்காக சிவனை நேர்ந்தார். ஏன்னா ஆகமம் என்பது உயர்ந்த ஞானவாதம். அப்படி இருக்கிற பெருமானை அடைவதற்கு இந்த ஆச்சாரியர் நமக்கு அனுப்பினார். இந்த ஆச்சாரியர் மூலமாக நாம் சிவனை அறிந்தோம். இப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் காடு திருத்தி நாடு பெருக்கி சிவபூசையை வந்து வளர்த்துட்டாங்க 7ஆம் நூற்றாண்டில். ஆனால் அடியார் பூஜை எங்கேயுமே இல்லாமல் அடியார்களுடைய மகத்துவத்தை உடல் அறிய செய்வதற்காகவே நமக்கு பூமிக்கு அனுப்பினர் சுந்தரமூர்த்தி சுவாமி.
அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லை என்றால் திருத்தொண்ட தொகை இல்லை, திருத்தொண்ட தொகை இல்லை என்றால் திருத்தொண்ட திருவந்தாதி கிடையாது, பெரிய புராணம் கிடையாது, நாயன்மார் கிடையாது, குரு பூசை கிடையாது, அப்புறம் அடியார்களுக்கு மதிப்பு கிடையாது. இதுதான் ஐயா சொன்னார். இப்போ படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈகில், நடமாடும் கோயில் நம்பர்க்கது ஆகா, நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈகில், படமாடும் கோயில் பகவர்க்கும் தாமேன்னு பாடுங்க திருமந்திரத்தில். அதாவது நீங்கள் ஒரு அடியாவருக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு 2 மடங்கு பலன். எப்படி போகும்னா, நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈகில், படமாடும் கோயில் பகவர்க்கும் தாமே. அப்போ அது அடியாருக்கும் போய் சேரும், சுவாமிக்கும் போய் சேரும். அதனால தான் அடியார்களுடைய மாகேஸ்வர பூசை, அடியார்களை வெற்றிப்படுத்துவது, போற்றுவது என்பது காலந்தொட்டு நம் சைவ சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மரபாகவே இருந்தது. இப்படி அடியார்களை பூசை செய்தே முக்தி பெற்ற நாயன்மார்கள் ஒரு 30-40 பேர். அவங்களோட தொழிலே மாகேஸ்வர பூசை தான். உதாரணமாக இளையானகுடி மாரநாயனார், காரைக்கால் அம்மையார், அவரும் அடியார்களுக்கு, அப்பூதி அடிகளாருக்கு அடியார்களுக்கு, இது மாதிரி மாகேஸ்வர பூசை மட்டுமே செய்து சிவனை அடைந்து முக்தி பெற்றவர்கள். இப்படி இந்த 63 நாயன்மார்கள்ல 3 நாயன்மார்கள் ஒரு தனி பெருமை உடையவர்கள். மற்ற நாயன்மார்கள் அனைவரும் சிவனை வணங்கி, அவர் அடியவரை வணங்கி மாகேஸ்வர பூசை செய்து முக்தி பெற்றார்கள். ஆனால் ஒரு 3 நாயன்மார் அவங்களோட ஆச்சாரியரை வணங்கி முக்தி பெற்றார்கள். அப்படி திருஞான சம்பந்தரையே தெய்வமாக போற்றி வணங்கினவர் நம்ம காடி கணநாதர் நாயனார். அவருக்கு தெய்வமே திருஞான சம்பந்தர் மட்டும்தான். அவரையே, அவர் நாமத்தையே சொல்றது, அவரை வழிபடுவது, அவர் காலத்திலே சமகாலத்திலே வளர்ந்தவர் அவர். அதே மாதிரி திருநாவுக்கரசரையே வணங்கி, அவரையே தெய்வமாக வணங்கி, அவர் நாமத்தையே சொல்லி 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 முக்தி பெற்றவர் அப்பூஜையார். அதே மாதிரி பெருமழலை கும்பநாயனார், அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி நாமத்தையே சொல்லி சொல்லி, அதனால என்ன ஆச்சா, நம்ம தெய்வ சேக்கிழார் பதிவு பண்ணியிருக்காரு, நம்பி ஆரூரர் நாமம் நவிற்றதுனாலேயே அட்டமா சித்தி அடைய பெற்றாருங்கிறார். அவருக்கு நம்பி ஆரூரர் நாமம் சொல்ல சொல்ல நமக்கு அட்டமா சித்தி வந்துடும். அந்த அட்டமா சித்தியை பயன்படுத்தி தான் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி ஆடி சுவாதி போகிறதுக்கு முன்னாடியே அந்த முதல் நாள் இவர் கைலாயத்துக்கு போயிட்டார். அது நம்பி ஆரூர் நாமத்தால் அவருக்கு கிடைச்சது. இப்படி இந்த 3 ஆச்சாரியர்கள் தான் சுவாமியை வழிபடுவது வேற, ஆனால் இவர் ஆச்சாரியரை வழிபட்டே முக்தி பெற்றார். அப்படி திருஞான சம்பந்தரை வழிபட்டவர் காடி கணநாதர், அப்பூதி அடிகளாரை வழிபட்ட திருநாவுக்கரசரை வழிபட்டவர் அப்பூதி அடிகளார். அவர் அந்தனர் குலத்தில் பிறந்தவர். அந்தனர் என்றால் பிராமணர்கள் குலம். அப்படி அந்தனர் குலத்தில் ஆச்சார ஒழுக்கத்தோடு பிறந்த ஒரு ஒப்பற்ற அடியவர் அவர் திரு அவதாரம் செய்த ஊர் திங்களூர். திருநாவுக்கரசருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தன்னிகர் இல்லா அடியவர். அவர் சிவ வழிபாடு பண்ணுறவர், டெய்லி வீட்டில் அக்னிகாரியம் பண்ணுறவர். அது எப்படி நமக்கு ப்ரூவ் பண்ணுறதுன்னா, திருநாவுக்கரசருடைய பழன தேவாலயத்திலேயே தான் அதை பதிவு பண்ணிருக்கார். என்ன பதிவு பண்ணிருக்காருன்னா, அழல் ஓம்பும் அப்பூதி அஞ்சி போய் களிமொழிய அழல் ஓம்பும் அப்பூதி துஞ்சி போவாயின்னு தான் திருப்பழன தேவாலயத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளே அந்த பாடல்கள் பாடிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார். அவருக்கு என்ன தெரிய வந்தது, திருநாவுக்கரசருடைய மகிமையை அவர் கேட்க, சுவாமியுடைய கருணையால் அப்பர் பெருமானுடைய நாமத்தை, அவருடைய மகத்துவத்தை, எப்படின்னா சமண சமயத்தில் வாழ்ந்தவர், அப்படி சுவாமியுடைய கருணையால் சூளை கொடுத்து, சூளை நோய் சைவ சமயத்துக்கு வந்தார். அப்புறம் கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க, யானையால் மிதிக்க வச்சாங்க, நஞ்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் சுவாமியோட கருணையால் அவர் பதிகம் பாடி எல்லாத்தையும் ஜெயிச்சு சைவ சமயமே உயர்ந்தது என்று நிரூபணம் செய்தவர். அப்படிங்கிற அந்த நாமம் மட்டுமே அவருக்கு, அந்த விஷயம் மட்டுமே அவருக்கு தெரிய வந்தது அவர் வாழ்ந்த காலத்தில். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, சரி அவர் ரொம்ப பெரிய செல்வந்தர், இத்தனைக்கும் நிறைய நிலபலன்கள், திருமண மண்டபம், வாசக சாலைகள் எல்லாம் ஆதி காலத்திலே வச்சிருந்தவர். ஒரு மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு அப்பர் பெருமான் இருக்கிற இடத்துக்கே அவர் போய் பார்த்துருக்கலாம். இப்படிப்பட்ட ஆச்சாரியர் இருக்காரா, அங்கே போய் பார்க்கணுமே. ஆனால் அதை பண்ணலை. ஏன்னா அவர் தொண்டு பண்ணுறது, தொண்டுனா அடியவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை பண்ணுறவர். ஸோ இப்போ அவர் அந்த ட்ராவல் பண்ணுற நேரத்தில் அந்த மாகேஸ்வர பூஜை தடைப்பட்டு போகணும்.
இதனால தான் வந்து சமத பெருமானோட பாடிருப்பார். என்ன தேவாரத்துலன்னா வந்து அந்த தொண்டே முக்கியமாக பாடிருப்பார். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு தான் முக்கியம். நாயன்மாரை பொறுத்தவரை தொண்டை விட்டுட்டு வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அப்போதைய அடிகளார் தொண்டு இது இந்த சிவப்பணி, இந்த திருப்பணி, அடியார் பணி பண்ணுறது. அதனால் என்ன பண்ணிட்டாரு, இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காரு, இப்படிப்பட்ட பூமியில் வாழ முடியுமா? சமண சமயத்தில் அத்தனை வருஷமாக இருந்தும் சமண சமயத்துக்கே ஒரு தலைவராக இருந்துமே ஒருத்தர் வந்து சைவத்துக்கு வந்து இப்படிப்பட்ட வந்து பதிகம் பாடாது, கடலில் வந்து கல்லில் கட்டி போட்டுனா கல் மிதந்து வந்துட்டுனா அப்புறம் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இதுமாரி இவர் தான் எனக்கு குலதெய்வம் என்றார். இந்த தெய்வமோட சொல்கிறார், இவர் தான் என் குலதெய்வம் என்றார். எப்படி வச்சார்னா ஆடு, அவர் வீட்டு மாடு, அவர் வீட்டு கத்தி, அவர் வீட்டு அறிவால் முனை அத்தனையும் அவர் பையனோட பேரையே கூட மாற்றிட்டார். அவர் ஆரம்பத்தில் வச்ச பேர் நிச்சயமாக வேறையாக இருந்தோம். ஆனால் திருநாவுக்கரசு நாமத்தை கேட்ட பிறகு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, தாம் மனைவியுமே அப்படிதான் கூப்பிட்டார். திருநாவுக்கரசு ஆடு மாடு அண்டா குண்டா அப்படின்னு. எப்படின்னா இப்படிப்பட்ட பக்தினா அவர் பார்க்கும் இடமெல்லாம் திருநாவுக்கரசு, கேட்கும் நாமமெல்லாம் திருநாவுக்கரசு, சொல்லும் நாமமெல்லாம் திருநாவுக்கரசு அப்படின்னு திருநாவுக்கரசர் நாமமே அவருக்கு வந்து முக்தி வந்து பஞ்சாட்சரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தீட்சையில் பார்த்தீங்கன்னா சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை அப்படிலாம் வரும். அதில் வந்து நிர்வாண தீட்சை தான் முக்தி பஞ்சாட்சரம் காதில் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆச்சாரிய பஞ்சாட்சரமே ஒன்று உண்டு. ஞான சம்பந்த, நீங்கள் இந்த ஒற்று எழுத்துலாம் எடுத்துடணும். ஞான சம்பந்த 5 எழுத்து, நாவூர் அரச 5 எழுத்து, நம்பி ஆரூர 5 எழுத்து, மணிவாசக 5 எழுத்து. இந்த ஆச்சாரிய பஞ்சாட்சரம் முக்தி பஞ்சாட்சர விடவும் உயர்ந்தது. ஏன்னா சிவனே கொடுத்த நாமம் இதெல்லாம், சிவன் வைத்த பேர். அதனால முக்தி பஞ்சாட்சரத்தை விடவும் உயர்ந்தது இந்த ஆச்சாரிய பஞ்சாட்சரம். தெய்வ சேக்கிழார் இருக்கா இருக்கு. தெய்வ சேக்கிழார் 63 நாயன்மாருடைய ஒரே ரூபம் தெய்வ சேக்கிழார். அப்படிப்பட்டவர். அப்படி வாழ்ந்தவர் அப்போதி அடிகளார். அப்படிப்பட்டவர் அப்போதி அடிகளார். அப்படி வாழ்ந்தவர் அவர் எல்லா இடத்துலையுமே அப்போதி அடிகளார் தண்ணீர் பந்தல், அப்போதி அடிகளார் வாசகசாலை, சரி திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் வாசகசாலை, திருநாவுக்கரசர் அன்னதான கூடம், திருநாவுக்கரசர் பள்ளி, திருநாவுக்கரசர் திருமணம் அப்படின்னு அத்தனை பேருக்குமே இதில் என்ன ஒரு விசேஷம்னா இவர் மட்டும் அந்த நாமத்தை சொல்ல போகிறது இல்லை. அந்த ஊரில் வாழ்றவங்க எல்லாருமே பார்க்குற இடமெல்லாம் நாவுக்கரசர் நாமம் தரும். அதன் மூலமாக இன்டைரக்டாகவே அவர் நாமத்தை வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற காரியம் பண்ணினார் அப்போது அடிகளார். அந்த சமயத்தில் ஒரு ஆச்சாரியருடைய ஒப்பற்ற தனி மகத்துவம், ஒரு குருவுடைய ஒப்பற்ற தனி மகத்துவம் என்னன்னா, சிஷ்யனை தேடி எந்த ஆச்சாரியர் வராரோ அவர் தான் ஆச்சாரியரில் மிக உயர்ந்த ஆச்சாரியர். அப்படி செஞ்சு காட்டுவர் திருநாவுக்கரசர். ஒரு சிஷ்யனை தேடி வந்தார். இவர் அவரை தேடி போகல, இத்தனைக்கும் நேரில் பார்த்ததில்லை. அப்போது அடிகளார் அவருக்கு எப்படின்னா, திருநாவுக்கரசர் இப்படி தான் இருப்பார்னு அவருக்கு தெரியாது. கையில் உடவாரப்பட வச்சிருப்பாரு, திருவேடம் போட்டிருப்பாரு, ஒரு சின்ன வேஷ்டி கட்டிருப்பாரு. ஏன்னா அவருக்கு ரூபமே இப்போ தான் ஃபோட்டோ பார்க்குறோம், என்ன பெயிண்டிங்லாம் பார்க்குறோம். ஆதி காலத்தில் பார்த்தவங்களும் கிடையாது, அப்படி வந்து ரூபத்தை வந்து வர்ணித்தவர்களும் யாரும் வந்து கிடையாது. திருக்கோயில் சார்பாக சொற்பொழிவாளர்களுக்கு மரியாதை செய்திருக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சொற்பொழிவாளர் புலவர் மகாலிங்கம் அவர்கள்.
சுடு தண்ணியை காலைல ஊற்றுறீங்களேப்பா. அப்படி